கூவைவாய் மணிவரன்றிக் கொழித்தோடும் காவிரிப்பும் பாவைவாய் முத்திலங்கப் பாய்ந்தாடும் பழனத்தான் கோவைவாய் மலைமைகள்கோன் கொல்லேற்றின் கொடியாடை புவைகாள் மழலைகாள் பொழுது போகாத பொழுது உளதே. நீங்கள் பார்க்க போகிற இந்த பாடல் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருப்பழனம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடப்பெற்ற பதிகத்தில் வர்ற பாட்டு. இந்த பாட்டில் சிவபெருமான் மேலே காதல் கொண்ட ஒரு இளம்பெண் அவளுடைய மனநிலையை வர்ணிக்கிறார். இந்த திருப்பழனமானது காவிரி நதி கரையில் இருக்குது. அந்த காவிரி நதி மலைகள்லேருந்து மணிகளையும் முத்துகளையும் ரத்னங்களையும் தள்ளின்னு ஓடி வருது, பாய்ஞ்சு வருது. அப்படி வளமான காவிரி நதியின் கரையில் இருக்குது அந்த திருப்பழனம். அந்த திருப்பயணத்தில் பூம்பாவைகள், அழகான இளம் பெண்கள் வாய்முத்து இலங்க அப்படி பற்கள் தெரியும்படியாக சிரித்து சந்தோஷமாக பாய்ந்து ஆடுகிறார்கள். அப்படின்னா அதில் குளித்து நீஞ்சிறான். அப்படி பெண்கள், இளம்பெண்கள்லாம் நீஞ்சி குளிக்கின்ற அந்த காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற திருப்பயணத்தில் இருக்கிற பெருமான், அவன் சிவந்த வாயுடைய உமாதேவிக்கு கணவன். அவன் விஷபக்கொடி உடையவன். அந்த விஷபக்கொடியின் மேலே உட்கார்ந்து இருக்கிற மைனா பறவைகளே, எனக்கு பொழுது போக மாட்டேங்கிறதே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புற மாதிரி இருக்குது சொல்கிறா அந்த மைனாக்கள்கிட்ட. அதாவது நம்ம ஒரு துன்பத்தில் இருக்கிறப்போ, பிரிவில் இருக்கிறப்போ நமக்கு காலம் ஓடாது. ஒரு நிமிஷங்கிறது ஒரு மணி நேரம் மாதிரி தோணும். இன்பமாக இருக்கிறப்ப ஒரு மணி நேரங்கிறது ஒரு நிமிஷம் மாதிரி தோணும். அதை இங்கே குறிப்பிட்றார் திருநாவுக்கரசர். போகாத பொழுது உள்ளதே, என் பொழுது போகாமல் நான் தவிக்கிறேனே அப்படின்னு புலம்புற மாதிரி அமைஞ்ச பாடல். இதில் குறிப்பு என்னன்னாக்க, பறவைகள் மைனாக்களே நீங்கள் போய் சிவபெருமான்ட்ட என்னுடைய நிலையை சொல்லி அவனை சீக்கிரம் வந்து என்னை கூட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இம்ப்ளிகேஷன் அது. திருச்சிற்றம்பலம்.